சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணிகள் நடந்தது. எந்த மழை வந்தாலும் சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு. தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. அப்பா ஸ்டாலின் அவர்கள் பேசினது என்ன மாதிரி உருட்டுன்னு பாத்தீங்களா? இந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆட்டின உருட்டு தான் இவர் வீசி இருக்காரு. இப்போ இவர் இவ்வளவுலாம் பேசிட்டு எந்த மழை வந்த இமய மழை வந்தா கூட தாங்குன்ற மாதிரி அளவுக்கு பேசிட்டு இப்ப இவர் எங்க இருக்காருன்னே தெரியல. எல்லா மக்களும் உங்களை பார்த்தா சார் கேள்வி கேட்கறாங்க, எங்க போனீங்க? இவரோட பையன் சின்னவர் வேணா சுத்திட்டு இருக்காரு ஒரு கேமரா எடுத்துட்டு, மலையில போய் இறங்குறது, ஒரு ஆய்வு போறதா இருக்கட்டும். அந்த மாதிரி நேற்று ஒரு ஆய்வு போனாரு. ஆய்வு போகும்போது ஒரு கம்ப்ளைண்ட் கேட்கலான்னு போனுக்கு இது மாத்தி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொத்தடி மெஸ் கனெக்ட் பண்ணும்போது கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்க ஏரியால சொல்லுங்க அப்படின் போது ஆப்போசிட்ல இருக்க அந்த நபர் சொல்றாரு, இங்க மழை நீர்ல ரொம்ப தேங்கி நிக்குது சார் அப்படின் போது, ஓ இந்த வருஷம் தான் கம்ப்ளைண்ட் பண்றீங்களா அப்படின்னு நம்ம அண்ணன் உதயநிதி கேட்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நபரு செஞ்சு விடுற மாதிரி ஒரு பதில சொல்றாரு, இந்த வருஷம் இல்லைங்க சார், வருஷம் நான் இதா பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கும் போது இவர் மூஞ்சியை சிரிச்சா மாதிரி வச்சுக்கிற மாதிரி, ஓ வருஷம் கம்ப்ளைண்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் சிரிப்பு எப்படி வருதுன்னு தெரியல. மக்கள் கஷ்டத்துல இருக்கும்போது இவங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க. 4000 கோடியும் திமுகவும் கண்டிப்பா ஒரு டைட்டில் எங்கேயோ போகுது. அந்த மாதிரி ஒரு சுரண்டிடுறாங்க தமிழ்நாட்டே ஒரு குடும்பம் சேர்ந்து. இந்த சிரிப்புலாம் இவங்களுக்கு எப்படி வருதுன்னா ஒரு அசால்ட்டு தான். இப்போ பொங்கல் வருது, ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து மக்களை ஏமாத்துவோம், ஓட்டு போறதுக்கு 5000 ரூபாய் கொடுப்போம். மக்கள் இதெல்லாம் மறந்துட்டு ஒரு நாள் இதுக்காக நீங்க உங்க ஓட்டை வித்துறாதீங்க. இந்த வருஷம் தளபதி சொன்ன மாதிரி லாரியா இறக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நாள் பிரச்சனைக்காக உங்க 5 வருஷம் லைஃப, உங்க கஷ்டத்தை, உங்க பிள்ளைங்க படுற கஷ்டத்தை, உங்க அம்மா அப்பா படுற கஷ்டத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்து உஷாரா இருங்க மக்களே. இந்த கொத்தடி மெஸ் இந்த விஷயத்துக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அவனுங்களுக்குலாம் ஒன்னே சொல்லிக்கிறேன், இந்த முல்லை பார்த்து கத்துக்கோங்க. இந்த முல்லை நீங்க காலில் மிதிச்சா கூட கடைசியில் உங்களை அது கையில் அடிக்க வச்சிரு நண்பா. 2026 அதே மாதிரிதான் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. நன்றி.